வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சிறைத்திறமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்து சமய அறநிலைத்துறையில 290க்கு அதிகமான பதவிகளுக்கு நோட்டிபிகேஷன் எடுக்கிறாங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தலைவுக்கும் ரொம்ப பட்டானது. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். அருள்மிகு தண்டாதிபதி சுவாமி திருக்கோயில், அதாவது பழனி முருகன் கோயிலுக்கு பல்வேறு பதவிகளுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு 18 வயசு 18 to 45 வயசுல சொல்லிக்கிறாங்க. என்னென்ன பதவின்னு பார்க்கலாம் பாருங்க. இளைஞர் உதவியாளர் காலி பணிகள் 7 இருக்குது. அதுக்கு 18,500 சம்பளம் ஸ்டார்டிங் சட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க 10th முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் சீட்டு விற்பனையாளர் பதவிகள் காலி பணியிட 13, சத்திரம் கப்பலருக்கு 16 காலி பணியும் இருக்குது. இது ரெண்டுக்குமே சேலரி 18,500 10th முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் சுகாதார மேஸ்திரிக்கு 2 காலி பணிகள் இருக்குது. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500. இதுக்கு தமிழ் எழுதப்பட்டு போதும். அதே மாதிரி தான் சுகாதார மேஸ்திரி அனைத்து உபகரணங்கள் ஒரு வேகன்சி இருக்கு. சுகாதார மேஸ்திரி அனைத்து உபகோயில் ஒரு வேகன்சி. பூஜை மற்றும் காவல் உபகோயில் ஒரு வேகன்சி. காவல் மலைக்கோயில் 2 வேகன்சி. காவல் உபகோயில் மற்றும் உபகரணங்கள் காலி பணிகள் 44 இருக்குது. துப்புரவு பணியாளருக்கு மலைக்கோயிலுக்கான வேகன்சி 57. துப்புரவு பணியாளர் உபகோயில் மற்றும் உபநிறுவனங்களுக்கு 104 வேகன்சியும், கால்நடை பராமரிப்புக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் எழுதப்படுது தெரிஞ்ச போதும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி ஒவ்வொன்றுக்கும் வெரியாது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உதவி யானை மாவுத்தருக்கு உபகோயில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் தமிழ் எழுதப்படுது தெரிஞ்ச போதும். அது மட்டும் இல்லாமல் யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுகாதார ஆய்வாளருக்கு உபகோயிலுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30,600 சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 8 முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு ட்ரைனிங்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது. அது உதவி பொறியாளர் ஒரு போஸ்ட்டு, உதவி பொறியாளர் மின்னணு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி உதவிப்பில் இருக்க 4 வேகன்சி. அதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி தான் பல்வேறு பதவிகள் இருக்குது. இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல்ஸ், இளநிலை பொறியாளர் மெக்கானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், மேற்பார்வையாளர் சிவில்ஸ், மேற்பார்வை இயந்திரவியல், மேற்பார்வை உதவியாளர் மற்றும் பல்வேறு வேகன்சி இருக்குது. அதுக்கான கல்வித்துறை கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்காங்க. டோட்டலாக 30 போஸ்ட் இருக்குது டெக்னிக்கலில். நெக்ஸ்ட் ஆசிரியர் காலி பணி கொடுத்துக்கிறாங்க. ஆகமா ஆசிரியர் அச்சலர் பயிற்சி பள்ளியில் ஒரு வேகன்சி இருக்குது. அது ஸ்டார்டிங் சேலரி 35,900 இருக்குது. அதுக்கான கல்வித்துறை கொடுத்துக்கிறாங்க, அதுவும் பார்த்துக்காங்க. அதேமாதிரி தான் உள்துறை காலி பணியிடங்கள் டோட்டலாக 6 பதவிக்கு பல்வேறு 13 காலி பணியிடம் இருக்குது. அதுக்கு வேரியஸ் கல்வித்துறை இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. டோட்டலாக 296 காலி பணியிடங்கள் மொத்தம் 39 போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, விண்ணப்ப படிவம், தகுதிகள் மற்றும் இதரவளங்கள் www.hrc.tn.government. மற்றும் www.palanimurugan.hrc.tn.government. திருக்கோயில் நேரத்தை பதிவிக்கும் சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பங்களும் தகுதிகளும் அந்த என்னென்ன இருக்குன்னு அந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க அதை கிளிக் பண்ணி டேரக்டா உள்ள போய் பார்த்துக்கலாம். நீங்க என்னைக்கு அனுப்ப வேண்டிய கடைசி நாள்னா 15/12/2024 முதல் 8/11/2025 வரை மாலை 5 மணிக்குள்ள நீங்க அனுப்பணும். லாஸ்ட் டேட் 8/1/2025 மாலை 5:45 நீங்க அளவுக்கு நேரில் கொடுக்கலாம். அப்படி எல்லாம் விண்ணப்பத்தில் தான் அனுப்ப சொல்லிக்கிறாங்க. எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முறை இந்த முகவரிக்கு நீங்க 8/11/2025 நீங்க அனுப்ப வேண்டியது. நெக்ஸ்ட் நிபந்தனைகளை பற்றி சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பத்தாரர் 1/7/2024 தேதி அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயது உட்பட்டவராக இருக்க வேண்டும். வயசு 18 to 40 சொல்லிக்கிறாங்க. அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வேற எந்த மதத்திற்கும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்க தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். நீங்க பல்வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விண்ணப்பம்னு சொல்லிக்கிறாங்க. 4வது பாயிண்ட் விமலம் செய்த பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த தேதிக்குள்ள இருக்கிற விண்ணப்பங்களை மட்டும் பரிசீலனை சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பத்துடன் கல்வி தொகுதியை சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்விக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் பிற ஆவணங்கள் அட்டஸ்டேட் பண்ணி தான் நீங்க அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அலுவலிடம் அரசியல் பதிவு பெற்ற அலுவலிடம் நீங்க அட்டஸ்டேட் வாங்கி அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க. மேற்கூறிய ஆவணங்கள்லாம்
விண்ணப்பதாரின் எதற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. உங்க வயதுக்கு சான்றிதழ் இல்லைன்னா வந்து டிசிக்கான சான்றிதழ் வந்து இணைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பத்தில் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணாம இருந்தாலும் வந்து அப்புறம் கேட்கப்பட்ட விண்ணப்பங்கள் இல்லைனாலும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கும் சொல்லிக்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே. தேர்ந்தெடுக்கும் பணியாளரை திருக்கோயில் உபகோயில்கள் மற்றும் உபநிறுவனங்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்படுவாங்கிறாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்ற நடக்க எதுவும் இல்லை என சான்றிதழ் பெற்று வரணும். அது மட்டும் இல்லாமல் உள்ள தொகுதிக்கான சான்றிதழும் பெற்றுள்ளோம்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு வந்து உங்க ஊருக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சான்றிதழும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் சர்டிஃபிகேட் கிடைக்கிறாங்க. விண்ணப்பம் அனுப்பும் போது மேலுரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்து விண்ணப்பம் போது மேல் முகவரியிலேயே வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றோம்னு போட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. நேர்முக தேர்வுக்கு வரும்போது வந்து எந்த பயணப்படியும் வழங்கப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து விண்ணப்பத்தார் விண்ணப்பத்தில் குறிப்பிடும் கல்வி தொகுதி மற்றும் பிற தகுதியுடைய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான கல்வி தொகுதி சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்கள்லாம் வந்து ஒரிஜினல் வந்து கொண்டாடணும்னு சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பத்தார் தெரிவிக்கும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் எது என்றால் வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும் சொல்லிக்கிறாங்க. சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கும் சொல்லிக்கிறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட காவலுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளவும் செய்கிறாங்க. லேட்டா வர விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்க செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றிதழ் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் செய்கிறாங்க. நீங்க கொடுக்க ஒரு விண்ணப்பங்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை வந்து உண்மையை நினைச்சு கொண்டு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர கோயில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்தவர்களும் விண்ணப்பிக்க தகுதியேற்றம் செய்கிறாங்க. அரசு பணினா வேற ஏதோ நிறுவனங்களில் வந்து பணிபுரிஞ்சு அவங்க வந்து தண்டனை போட்டு வெளியேறியிருந்தால் அதுக்கு வந்து நீங்க தகுதின்னு சொல்கிறாங்க. உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணமாக தெரிவிக்கப்படாமல் நிராகரிப்பு சொல்கிறாங்க. மேலும் வந்து நெக்ஸ்ட் வந்து 20 பயன்படுறாங்க. நேர்முக தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தொகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து தேர்வு செய்கிறாங்க. உங்களுடைய கல்வி தொகுதியும் உங்களுடைய அனுபவம், செயல்முறை தேர்வுகள் மற்றும் பிளஸ் வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ண செய்கிறாங்க. விண்ணப்ப படிவத்தை வந்து வெப்சைட்ல இருந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன், அதில் போய் டெவலப் பண்ணிக்கலாம். திருப்பள்ளுவத்தில் 50 செலுத்தி விண்ணப்பங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்திலும் நேரில் பெற்றுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்து விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன்லையும் பெற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 ரூபா செலுத்தி வந்து நீங்க வந்து திருக்கோயிலையும் பெற்றுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் நான் சொல்றேன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் மற்றும் அசல் உரையில் வந்து பணியிட வரிசையின் மற்றும் வந்து என்ன பணியிட விண்ணப்பம்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. நீங்க இந்த விண்ணப்பத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த முகவரிக்கு வந்து நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி அனுப்பும்போது வந்து முகவரியிலோ நேரிலோ அது அஞ்சல் அனுப்ப வேண்டும். மேலும் வந்து 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லையை ஒட்டி சுயவிலாசம் மற்றும் ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க. 25 ரூபா அஞ்சல் தலையை வச்சு ஒட்டி அனுப்ப சொல்லிக்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களும் வந்து கடைசி எப்போ அப்படி வந்து லாஸ்ட் டேட்னா 8/1/2025 5:45 வந்து விண்ணப்பங்கள் வந்து சேர்த்து செய்கிறாங்க. இந்த விண்ணப்பம் எப்படி அப்ளை பண்றதுன்னு கொடுத்துறாங்க பாருங்க. அருள்மிகு தண்டாயுதபுரி சுவாமி திருக்கோயில் பழனி விண்ணப்பதாரின் ஃபர்ஸ்ட் புகைப்படம் எடுக்கிறாங்க. அடுத்தது உங்களுடைய பெயர், நெக்ஸ்ட் வந்து தந்தை தனது பாதுகாப்பு பெயர் எடுக்கிறாங்க. அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதி, உங்க பாலினம், அடுத்து நிரந்தர முகவரி, அடுத்து அவங்க ஆதார் அட்டைன்னு கேட்கிறாங்க. அடுத்து கைபேசி எண், அடுத்து மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மதம், சான்றிதழ் வந்து வேணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. விண்ணப்பதாரர் 1/7/2021 18 வயதுக்கு பூர்த்தி அடைகிறவங்க 45 உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்வி தொகுதி வந்து நிரம்பிய கல்வி தொகுதி வந்து சான்றிதழ் வேணும்னு கேட்கிறாங்க. கல்வித்தொகை என்னன்னு கேட்கிறாங்க, அதை நிரப்பிட்டு அதுக்கு சான்றிதழ் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தொகுதி கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் இதர தகுதிகள் எதுன்னு இருப்பின்னு அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் 1/12/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று வந்து இணைக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. 1/12/2024 அப்புறம் வந்து நன்னடத்தை சான்று வேணும்னு கேட்கிறாங்க. நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி பெறப்பட்ட சான்று நகல் வேணும்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரங்கள் குறிப்பு செய்கிறாங்க.
பதிவு செய்யப்பட்டான்னு கேட்டுக்கிறாங்க, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. நிலவில் உள்ளதான்னு கேட்டுக்கிறாங்க, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. என்ன தண்டனை வழங்கி போட்டு கேட்டுக்கிறாங்க, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் மூலம் அனுபவம் இருப்பின் அதன் விவரங்கள் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருந்தால் அது வந்து சான்றிதழுடன் இணைக்கப்படும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் ஆளுமையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாற்றுவதையும் அது விவரம் கேட்கிறாங்க. திருக்கோயில் பெயர், பாதுகாவலர் தந்தை பாதுகாவலர் பெயர் கேட்கிறாங்க. அடுத்து பதவி, பணியில் சேர்ந்த நாள், பணியில் புரிந்த திருக்கோயில், பணிபுரிந்த சான்று, நன்னடத்தை சான்று இதெல்லாம் கேட்கிறாங்க. கீழே வந்து உறுதிமொழியில ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து விண்ணப்பதார கைப்பம் கேட்கிறாங்க. உங்க வந்து உங்க கைப்பம் போட்டுக்கோங்க. 4 இடம் கேட்கிறாங்க, அது வந்து ஃபில் பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்க வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நிறைய போடுறேன். நன்றி, வணக்கம்.